ஸ்தோத்தரிக்கிறப்பா. அந்த வேலைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிற சுவாமி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள்லையும் கூட ஆண்டவரே சுகமளிக்கும் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. வராத பிள்ளைகளை என் தேவன் ஆண்டவரே நீர் அழைத்து வருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசனத்தினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால், வரங்களினால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாடல் வேலை, ஜெப வேலை ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பி கரம்பெடுத்து நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த இடம் முழுவதும் உங்களுடைய பிரசனம் காணப்படட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஏனோ தான் என்று இல்லாதபடி உணர்ந்தவர்களாய் ஆண்டவர்களை கண்களை மூடி ஜெபிக்க, ஆண்டவரே பாடல்கள் பாட, வேதங்களை கவனிக்க நீங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அற்புதம் செய்கிற தேவன், இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராய் நம் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய ரத்தம் உறையாத ஒரு ரத்தமாய், உயிருள்ள ஒரு ரத்தமாய் இருக்கிறது. எல்லாரும் இணைந்து எங்களோடு கூட அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்று சொல்லி கைகளை தட்டி நீங்கள் இருந்த இடத்துல சந்தோஷமாக பாடுங்க. இந்த நாளிலே உங்கள் துன்பங்களை எல்லாம் மாற்றி, துயரங்களை எல்லாம் மாற்றி ஒரு புதிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு இயேசு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பாடலாமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றை
அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தி இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயிடும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தேவ மனிதர் இந்த உலகத்தில் நிறைய அற்புதங்களை செய்த ஒரு வல்லமையான தேவ ஊழியர் என்று சொல்லலாம். அவருடைய ஊழிய பாதையில் நடந்த ஒரு சின்ன சாட்சியை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஊழியத்துக்கு ஒரு பெரிய மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒருத்தர் அவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்துருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா அவருடைய கால்கள் 2 காலும் இல்லாத ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அப்போ இவர் சொல்லிட்டு வந்தாரா, நீங்கள் நாளைக்கு போய் செருப்பு கடையில் ஒரு புது செப்பல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா நமக்கு 2 காலும் இல்லை, புது செருப்பு வாங்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அமைதியாக இருந்துட்டாராம். அன்னைக்கு இரவுல அவர் தூங்குறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ அந்த மனிதரோட உள்ளத்தில் ஆண்டவர் பேசினாரா, என்னோட தாசன் சொன்னது மாதிரியே நீ போய் புது காலணியை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் உணர்த்தப்பட்டவரா அவர் அன்றைக்கு தூக்கத்துக்கு அன்னைக்கு அந்த நைட்டில் தூங்குறதுக்காக போயிருக்கிறாரு. காலையில் எந்திரிச்ச உடனேயே செருப்பு கடைக்கு போனாராம். செருப்பு கடைக்காரர் வர்றதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் செருப்பு கடைக்காரரும் வந்து கடையை திறக்க ஆரம்பிச்சு, என்னையா உங்களுக்கு செருப்பு வேணுமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா, உள்ளே வாங்க, என்ன நம்பரில் உங்களுக்கு செப்பல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உள்ளே போனவர் திரும்பி பார்த்துருக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு 2 காலுமே இல்லை. ஐயோ சாரி ஐயா, நான் தெரியாமல் உங்களுக்கு செருப்பு வேணுமான்னு கேட்டேன், நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு கடைக்காரர் கேட்டாராம். அப்போ இந்த மனுஷன் சொன்னாராம், எனக்கு 8ஆம் நம்பர் செருப்பு எடுத்தாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 8ஆம் நம்பர் செருப்பு கேட்டாராம். அந்த செருப்பு கடைக்காரர் அங்கிட்டு முழிக்கிறாரு இங்கிட்டு முழிக்கிறாரு, ஒன்றுமே அவருக்கு புரியலையாம். என்னடா வாடிக்கையாளரே இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சரி கேட்டதை நம்ம எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி 8ஆம் நம்பர் செப்பலை எடுத்து கொடுக்குறாரு. அந்த கால் இல்லாத மனுஷனும் செருப்பை வாங்கி அவருடைய காலில் அப்படியே போடுறாரு. போடும் பொழுது அந்த கால் அப்படியே வளர்ந்து அந்த செருப்பு எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவு 2 காலும் வளர்ந்துருச்சான். செருப்பு கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியலை, திகச்சு போய் நிற்கிறாராம். பாருங்க, அந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்தில் விசுவாசத்தோடு கூட அதை செய்யும் பொழுது இன்றைக்கும் அவர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய அற்புதங்களை அவர் செய்வதற்கு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தூர இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் சுகமாக இருப்பது தான் ஆண்டவருக்கு சித்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறவே இல்லைங்க. அவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணப்படுத்துகிற தேவனாம். இந்த நேரத்தில் கூட 2வது பாடலாக கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சப்பானியாயிருக்கிற மனிதனை நடக்க வைக்க முடியும். பிறவியிலிருந்து குருடனாயிருக்கிற மனிதனை பார்வை அடைய வைக்க முடியும். உங்களோட உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலைமையில் இருக்கிற அந்த உடல் உறுப்புகளை புதிதாய் அவரால் மாற்ற முடியும். நம்பிக்கையோடு கூட அந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. பாடுவோம். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இருந்த இடங்களை எழுந்து நின்று ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். உண்மையாய் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறாரே. மலைகளை போன்ற பெரிய பாரங்களையும் மெழுகை போல உருக செய்கிற அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பும்படி அப்பா என்று சொல்லி கூப்பிடுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ராஜாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுவோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுவோமா? ஹalleluya ஹalleluya. உன்னதமானவரும் உயர்ந்தவருமாயிருக்கிற தேவன் அவர் நம்மை நோக்கி, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நம் அருகில் இருக்கிறாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. புதிய காரியத்தை செய்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பா. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினீங்களே. ஹalleluya. உருவாக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. எங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளில் பிரியப்படுகிற தேவனை ஆராதிப்போம். அப்பா உமக்கு பிரியமான துதி பலியை நான் செலுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை நல்லவராய் நீர் இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரே. நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஹalleluya
ஹalleluya ஹalleluya. நீர் மனதுருகுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் மனதுருகும் தெய்வமாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்கள் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் என்று சொல்லி பாருங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டாரே. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. நாம் சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஐம்பெரும் காயங்களை ஏற்றுக்கொண்டாரே, அதற்காக நன்றின்னு சொல்லி பாருங்க. சிலுவையில எனக்காக சம்பாதித்து கொடுத்த எல்லா சுகத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களை நிரப்பும், உங்களை நிரப்பும். நீங்க தூர இடத்துல இருந்தாலும் அவர் தூரத்திற்கும் தேவனானவர். அவருடைய வசனத்தை அனுப்பி அவர் குணப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. 100% ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க உதடுகளை திறங்க, உங்க வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. எனக்கு சுகம் தந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. ஹalleluya. எத்தனையோ பலவீன நேரத்துல அவர்தான நம்ம பலப்படுத்தினார், அவர்தான நம்ம சுகப்படுத்தினார். இனிமேல் அவர் தாங்கி செல்வார், இனிமேல் நாங்கள் உங்களை கரம் பிடித்து அவர் நடத்தி செல்லுவார். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெரியவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லையே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறாததா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. நாள்பட்ட வியாதிகளை குணமாக்குகிற எங்கள் மருத்துவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபான்னு கூப்பிடுங்க, அவர்தான் நம்முடைய குடும்ப மருத்துவர். யெகோவா ராஃபா, எங்கள் பார்ட்ஸ், எங்கள் உடல் உறுப்புகளை அறிந்த தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்துங்க, என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற உம்முடைய வல்லமை இந்த வேளையில இறங்கி வருவதாக. ஹalleluya ஹalleluya. நரம்புகளை பலப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஹalleluya ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொல்லி பாருங்க. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆண்டவரே உம்முடைய உயிருள்ள வார்த்தை சொல்லுகிறதே, நாங்கள் அறிக்கை இடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை இடுங்க. அறிக்கை பண்ண கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறதே, அவருடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறதே. ஜீவனும் அதிகாரமும் நாவின் அதிகாரத்தில் அவர் கொடுத்திருக்கிறாரே. அறிக்கை இடுங்க. என்னை பலப்படுத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. சகல வியாதிகளை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. ஹalleluya. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவே இல்லைன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிற உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. மனதுருகுகிற தெய்வனை நோக்கி நம்ம பார்ப்போமா? மனதுருக்கம் உள்ள அப்பாவோட முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya. நன்றி, 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 நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. நன்றி, நன்றி. எங்க துக்கங்களை சுமந்தீரே, எங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, எங்க பாரங்களை சுமக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை,
புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். அறிக்கையிடுங்க. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் நிறைந்த தேவனப்பா. இன்றைக்கும் வேதனைகளோடு கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறவர்களின் முகத்தை நீங்க பிரகாசிப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீது நீங்க கிருபையாயிருங்கப்பா. எங்க உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று எழுதின வார்த்தை எங்களுக்கு உரிமையாகட்டும், எங்களுக்கு சொந்தமாகட்டும்பா. மனதார உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மையே நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் கேடகமாய் இறங்கி வாரு சுவாமி. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் மட்டும் சுகமே இல்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்வீராக. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உலாவுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிறவங்க மத்தியில நீங்க உலாவுங்கப்பா. சுகவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற நல்ல மருந்தாய் நீங்க இறங்கி வாரு சுவாமி. அற்புதமான கிரியைகளை செய்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் கண்களை மூடி இப்படியே ஜெபம் பண்ணலாம். சேகர் நாகை மாவட்டத்திலேருந்து பேசியிருக்காங்க. அவங்க பக்கவாதத்தில் ரொம்ப வருஷமாக பக்கவாதத்தினால் படுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. தேவன் அவங்களை எழுப்பும்படியாக எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த வேலைக்காய மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சேகர் அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிங்கப்பா. வருடங்களாக பக்கவாதத்தினால ஆண்டவரே படுத்து கொண்டிருக்காங்க சுவாமி. இயேசுவின் இரத்தத்தினால அவங்க சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்றாந்திலிருந்து உள்ளாங்கால்வரை ஆண்டவரே உங்கள் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சீக்கிரமாய் அவங்க எழுந்து நடக்க கிருபை தாங்க. தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த பக்கவாதத்தினாய் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவங்க கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்காங்க சுவாமி. அவங்க கண்ணீரெல்லாம் நீங்கள் தொடங்க. ஆண்டவரே, எழுந்து நடக்க
கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 38 வருஷமாய் படுத்து கிடந்த மனிதனை நோக்கி வந்தீங்களே, அதே போல் எங்கள் தேசத்தில் பக்கவாதமாய் படுத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதரிடத்துல நீங்கள் இறங்கி வருவீரான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை என் தேவன் கட்டளிட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே நிரப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாகவே அவங்க எழுந்து நடந்து சாட்சி சொல்ல நீங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்படி செய்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கைகளை தட்டி நன்றி சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். சுதா சகோதரி திருப்பூரில் இருந்து நமக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க மன உளைச்சலால் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. அதே போல் நம்ம தேசத்தில் இருக்க மன குழப்பத்தினால மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்பூர்ல இருந்து சுதா சகோதரி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட இந்த காரியத்திற்காக நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தங்கள் பாரங்களை கஷ்டங்களை யாரிடத்துல சொல்ல முடியும்னு சொல்லி ஆண்டவரே மனதிற்குள்ளேயே போட்டு மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை போன்ற சகோதரிகள் எங்க தேசத்துல அநேகர் உண்டு சுவாமி. வாலிப பிள்ளைகள் மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டவங்க உண்டுப்பா. குடும்ப பெண்கள் உண்டுப்பா. பெரியவங்க உண்டு சுவாமி. ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்களப்பா. அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. ஆண்டவரே பாரங்களை சுமக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை இவர்களுக்கு தந்தரல சுவாமி. யாரெல்லாம் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க இந்த நேரத்தில் விடுதலையாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன், அடிமைத்தன நுகங்களை முறிக்கிற தேவன், இந்த வேளையில மதிய வேளையில யாரெல்லாம் அழுத்தத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆக்கப்படுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய விடுதலை அளிக்கிற கரம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக வள்ளி சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க மகன் செல்வராஜ் எப்போதுமே குடிப்பழக்கத்தில் இருந்து அவங்க பெற்றோரை எப்போதுமே காயப்படுத்திட்டு அடிக்க கீழ்ப்படியாத தன்மை இருக்குது அவங்களுக்காக. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். குடிப்பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே செல்வராஜ் தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக நாள் குடித்து கொண்டு அவங்க அம்மாவை அடித்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே அந்த தம்பியை நீர் தொடுவீராக, ரட்சிப்புகளை வழி நடத்துவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குடிக்கும் போதைக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடியின் ஆவியை அவங்க இடத்துலேருந்து நீ எடுத்து போடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த மாயமான உலருக்கு தீமையான காரியங்களுக்கு தீமையான ஃப்ரெண்ட்ஷிப்புகள்லாம் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே எங்கள் வாலிபர்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் வைத்திருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட ஆவியை உங்களுடைய வாலிப பிள்ளைகள் மேலே நீங்கள் ஊற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வாலிபர்களையும் என் தேவனின் தொடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த கடைசி கால எழுப்புதல் ஆயுதமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்புகளை கொண்டு வருவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், வேத வசனத்தின்படி என்று எழுதியிருக்கிறதே அப்பா. ஒவ்வொரு நாளும் வேதங்களை வாசிக்க தியானிக்க அப்படிப்பட்ட ஆண்டவரே உள்ளத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப சகோதரர்களுக்கு என் தகப்பனை தருவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை கொண்டு நீர் மகிமைப்படுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே மகிமை எங்களுடைய கண்கள் காண, அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதனுடைய கண்கள் காண நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்படி செய்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அடுத்ததாக சூரிய பிரகாஷ் தம்பிக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவங்களுக்கு கட்டி மாற சீக்கிரமாய் கட்டி மாற நம்ம ஜெபிக்கலாம். அதே போல் நம்ம அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேக கேன்சர் கட்டியால், அப்புறம் வயிற்றில் கர்ப்பப்பை பக்கத்தில் கட்டியிருக்குன்னு அநேக பேர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் தேவன் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூரிய பிரகாஷ் சகோதரருக்காக நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அவர்கள் உடலில் எந்த பகுதிகளில் கட்டி காணப்படுகிறதோ அந்த கட்டியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அற்புதத்தை செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மருத்துவர்களால் இப்படி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற, ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிற, வலி வேதனையோடு இருக்கிற, கேன்சர் கட்டினால் அப்பா ஆண்டவரே வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் சுகமளிக்கிற தெய்வம் இல்லையா, நீங்கள் மனதுருக்கமுள்ள தெய்வம்ப்பா. இறங்கி அவங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. அந்த சூரிய பிரகாஷ்க்கு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. கட்டியிலிருந்து ஆண்டவரே ஒரு பரிபூரண சுகம் உண்டாகட்டும்பா. அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலுவையில் சிந்தப்பட்ட உம்முடைய கல்வாரி ரத்தம் அவங்க மேல ஆண்டவரே விழுவதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே போல யாரெல்லாம் எங்களிடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீங்க அதிசயமான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான நேரத்தில் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கிருபையும் மனதிருக்கம் நேர்ந்த எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான வேளையிலே நம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோப்பா. நீர் எங்கள் பரிகாரி, எங்களை சுகமளிக்கிற தேவன். இந்த நாளில் நம்முடைய வார்த்தை பேசும், நம்முடைய வார்த்தை நம்முடைய மக்களை தேற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதம் வேண்டுமென்றாலும், அதிசயம் நடக்க வேண்டுமென்றாலும், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமென்றாலும் நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். இந்த 3 காரியம் முடிவில் தான் சுகமும் கிடைக்கலாம், ஆசீர்வாதம் கிடைக்கலாம், சமாதானம் கிடைக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் இந்த 3 காரியம் நாம் முற்றிலும் நிறைவேற்ற வேண்டும். அருமையான வேளையில் கர்த்தர் நம்மோடு பேச வந்திருக்கிற காரியம் என்னவென்றால், 7:7 என்ன சொல்லுது? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவார்கள். ஆனால் அதனால தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்கலை. இன்னும் நடக்கலை, கவனிங்க. ஏன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை? ஏன் அவங்களுக்கு கை கூடலை அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, அவங்க எடுத்த உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கிடைக்கல. ஆனால் தேவனிடத்தில் நன்மையை பெற எனக்கு அருமையான தேவச்சனமே, நாம் எடுத்த உடனே கேட்கறதுல தான் இறங்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள். ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னிடத்தில் வாருங்கள், இது கேளுங்கள். இது 55:3 ஏசியாவில் இருக்கு. ஏசியா 55:3 என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம போகணும், அவரை தேடி போகணும், அவருடைய உதவியை கேட்க போகணும், சுகம் கேட்க போகணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரிடத்தில் போகிறதில்ல. தேவனிடத்தில் போனால் மாத்திரம்தான் அவரை பார்க்க முடியும், அவரை பார்த்தா மாத்திரம்தான் கேட்க முடியும். அப்போது தேடாத ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்காத ஒருவரும் தட்ட முடியாது, தட்ட முடியாத ஒருவரும் கேட்க முடியாது,
கேட்காம கிடைக்காது. இப்போ கேட்கிற காரியம் தேடுறதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தட்டுதல் என்றால் நோக்கி பார்த்தல். அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறாப்பா, உங்களால் எல்லாம் செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. வேதத்தில் அந்த அம்மா இந்த அம்மா அந்த ஐயா இந்த ஐயாலாம் தேடி வந்தாங்க, நீங்கள் அற்புதம் செஞ்சீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவரை நோக்கி பார்க்கணும். அவர் தயவுக்காக, அவர் இரக்கத்துக்காக, அவர் உதவிக்காக, அவர் ஒத்தாசைக்காக, அவர் ஆதரவுக்காக, அவர் அற்புதத்துக்காக. இப்போ ஃபஸ்ட்டு நாம் தியானிக்கிறது என்னன்னா தேட வேண்டும். இன்னைக்கு ஹீலிங் ப்ரேயர்னு சொன்னாங்க. திடீரென்று எனக்கு மணி 11:35 எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஐயா இன்னைக்கு ஹீலிங் ப்ரேயர், தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆதலால் ஹீலிங் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒன்று, அவரால் கொடுக்க முடியாத ஒன்று அல்ல. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், வேதத்தை பார்க்கும்போது அவரை முதல்ல தேடணும். எப்படி தேடணுமா? அவரை கண்டடைத்தக்க நேரத்தில் தேடணும். அவர் சமீபமாக இருக்கும்போது நோக்கி கூப்பிடணும் என்று ஏசி 55:6 சொல்லுது. அப்போ தேவனை கண்டுபிடிக்கத்தக்கதாக தேடணும். நம்ம தேடுற தேடுதல் எப்படி இருக்கணுங்க? கண்டுபிடிக்கணும். நம்ம தேடி கண்டுபிடிக்கலைன்னா ஒரு நன்மை இல்லை. முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிச்ச பின்னாடி தான் நம்முடைய காரியங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்போ பாருங்க, எப்படி தேடணும்? எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு தேடணும். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு தேடணும். இன்னைக்கு அநேக தேவனை தேடுறாங்க உண்மை. ஆனால் அவங்க இருதயம் எந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு தேடுறாங்க. வேதம் சொல்லுது, உபாகமம் 4:29 படிக்கும்படி அல்ல, அது சொல்லுது. அதே நேரத்தில் நீங்கள் எரேமியா 23:13 சொல்லுது. இவையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடுவீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள். ஏனென்றால் அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் உண்மை. ஆனால் அவரை முதலாவது தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு தேடணும். அப்படி தேடும் போதா இனி சில வசனம் சொல்லுது அப்போஸ்தலர்ல, தடவியாகிலும் தேட வேண்டும். அதே நேரத்தில் 2:15 தேடினால் கண்டடைவீர்கள். தேடுறவனுக்கு தான் அவர் தென்படுவார். யாருக்கு தென்படுவாரா? தேடுறாளுக்கு. அப்ப அவரை கண்டுபிடிக்கத்தக்க நேரத்திலும் அவரை சந்திக்கத்தக்க நேரத்தையும் நாம் வீணளிக்காமல் அவரை முதலாவது அவரிடத்தில் சென்று அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை வியாதி இருக்கிறதா, கடன் இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, சோதனையா, போராட்டமா, துக்கமா, கலக்கமா, எது உங்கள் வாழ்க்கையை வாட்டி கொண்டிருக்கிறது? இயேசுவை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அதை எப்படி தேட வேண்டும்? கண்டுபிடிக்கத்தக்கதாக தேட வேண்டும். அப்போ ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். உதவி வாங்குற ஆளை பார்க்காமையே உதவி கேட்டால் கிடைக்குமா? நீங்கள் உதவி ஒருத்தட்ட வாங்க விரும்பினா அவங்க முகத்துக்கு நேராக போய் நின்று நம்முடைய தேவை முகத்தை அப்படியே அவங்கள்ட்ட காமிக்கும்போது அவங்க நம்மளை பார்ப்பாங்க. எங்களுக்கு கடுத்துத்தான் செஞ்சுதாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. இப்போ நம்முடைய தேவனுக்கு முன்னாடி போய் உம்மையே நம்பி வந்து விட்டேன் ஏசையா, உம் பாதம் நம்பி வந்து விட்டேன், தாங்கினாலும் தள்ளினாலும் நீங்க தானப்பா, கரம் பிடித்தாலும் கைவிட்டாலும் நீங்க தானப்பா, என்னை அள்ளி அணைத்து ஆசை முத்தம் கொடுத்து ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரே. அவரை போய் பார்க்கணும், பார்த்து நம்ம நிலவரத்தை சொல்லணும். அப்போ முழு இருதயத்தோடும் தேடின எந்த மனுஷனும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்தா மாத்திரம்தான் அவரை நோக்கி பார்க்க முடியும்.
நான் டெல்லியில் இருந்தபோது வர சொல்லியிருந்தேன், வாடா எலக்ட்ரிக் வேலை இருக்குன்னு. அவன் என் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் கண்டுபிடிச்சவன் அந்த கதவுக்கு முன்னாடி மௌனமாக ஒரு குறிப்பிட்ட நிமிடம் நின்று திரும்பிட்டான். மறுநாள் ஏண்டா வரலைன்ற, ஐயா வந்தேன் வீட்டுக்குன்னா. வந்தவன் நீ என்ன செஞ்சுருக்கணும்? கதவு கட்டுன்னு அங்கிட்டலாம் நார்த்துலாம் கதவு திறந்து கிடக்காது, கட்டுன்னு தட்டி இருக்கணும். நீ தட்டுனா நான் திறந்து இருந்துப்பேன், நீ தட்டாமல் வந்துட்டியே. அப்போது இன்னைக்கு சிலர் தேடுறாங்க, ஆனால் தட்டுறதில்லை. என்ன செய்கிறாங்க? தேடுறாங்க. சப்பா தேடுறாங்க, தேடி வர்றாங்க. ஆனால் தட்டணும் என்றால் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை மேன்மையாக சொல்லணும். உங்களை போல ஒருத்தர் இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் செய்ய வல்லவருப்பா. உங்களை நம்பினவங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க, உங்கள் தேடினவங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க. உம்மிடத்தில் வந்த ஒருவரை நீ புறமே தள்ளுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவரை நம்ம எவ்வளவு புகழாரம் சூட்ட முடியுமோ அதை செய்யணும். அதுதான் தட்டுதல். இன்னைக்கு நிறையா பேருக்கு அந்த சுவாபமே இல்லை. ஒன்று கேட்போம், இல்லைன்னா விட்டுருவோம். ஆனால் கிடைக்கணும்னா தேடணும், இரவு பகலா தேடணும், கொடுக்கு வர தேடணும், கிடைக்கு வர தேடணும். தேடணும் பேர் வழின்னு சொல்லிட்டு ஒருத்தி பொண்ணு வெள்ளிக்காசை எப்படி தேடனான்னு பைபிளில் இருக்கு. விளக்க கையில் பிடிச்சா விளக்க மாற கையில் எடுத்தா, ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னி பக்கம் விளக்க மாறு, மூளை முடுக்கலாம் தேடுனா கண்டுபிடிச்சிட்டான். அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறவங்களுக்கு கிடைக்கும், செய்கிறவங்களுக்கு நடக்கும், செய்கிறவங்களுக்கு எல்லாம் வரும். இப்போ நம்ம என்ன வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, தேடுற காரியத்தை முழு மூச்சோடு தேடி அவரை பார்த்துட்ட உடனே அதுதான் தட்டுதல். கானானிய ஸ்திரீ தேடினா, இயேசுவை கண்டுபிடிச்சா, மகளுக்கு சுகத்தை வாங்கிட்டு வந்தான். எவ்வீர் தேடினாரு, மகளுக்கு வந்து ஜெபம் பண்ண பண்ணுறது. அப்படியாக நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பர்த்தேமி தேடினா, அவன் கண்ணு திறக்கப்பட்டது. தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவன். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேடுதல் அவசியம். ஏனென்றால் நேரம் மிக குறுகின நேரமாக இருக்கிறனாலே சரியா புரிஞ்சுக்கங்க, தேட மறக்காதீங்க. ரெண்டாவது, தட்ட மறக்கக்கூடாது. தட்டுதல் என்றால் கூப்பிடுதல். கேட்கறது வேற, கூப்பிடுறது வேற. கூப்பிடுவதைத்தான் தேவ முகத்தை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சங்கீதம் 34:4 6 வரைக்கும் படிப்பீங்கன்னா, அவரை அதாவது நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்ற எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கினார். நான் அவரை நோக்கி பார்த்தேன், என் வெக்கம் போயிடுச்சு, என் முகம் மிக பிரகாசமானது. அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்ன எல்லா இடுக்கணுங்களுக்கு நீங்களாக்கிட்டார் என்று தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ முதல்ல என்ன? தேடு. ரெண்டாவது, அவரை நோக்கி பாரு. பார்க்க வேண்டிய அவரை பார்க்காம நம்ம யாரையோ போய் பார்த்துட்டு தர்றோம். அதனால கிடைக்க வேண்டிய நன்மை கடந்து போகிறது, கிடைக்க வேண்டிய சுகம் கடந்து போகிறது. நாம் அவரை பார்க்க போகாம என்ன, ஒருத்தி 12 வருஷமா யாரை பார்க்க ஓடிக்கிட்டு இருந்தான்னு பைபிளில் எழுதியிருக்கு தெரியுங்களா? டாக்டரை பார்க்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து எழுதியிருக்கு. 12 வருஷமா யாரை ஓடி போய் பார்த்தா? டாக்டரை தான் ஓடி போய் பார்த்தா. சர்வ வல்லவற்ற ஓடி ஆறல. ஆனா எல்லாம் காலி. அப்பார ஓடி வர்றா, எஸ்ஐயை தொட்டாயில நான் சுகமடைவேன் என்று எப்போ ஓடி வரா? எல்லாம் காலி, எம்டி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, உன்னிடத்தில் இருக்கிறத எம்டி ஆக்குறதுக்கு முன்னதாக நீ இயேசுவிடத்தில் ஓடிவா, உனக்கு அது மிச்சமாகும், சுகமும் உனக்கு கிடைக்கும். அப்போ பார்க்குறோம். அப்போ இயேசுவிடத்தில் என்ன செய்யணும்? வந்த பின்னாடி அவரை நோக்கி பார்த்து தான் சொல்ல வேண்டிய காரியங்களை என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவர் உண்மையாக கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவர். 145:18 பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிடணும், அது உண்மையாக கூப்பிடணும். நானும் கூப்பிட்டேன் பேர் வெளின்னு சிலர் கூப்பிடுவாங்க. நானும் கூப்பிட்டேன், காது கேட்கல. ஒரு ஆளை கூப்பிட்டா அவங்களோட ஐக்கிய வைக்கணும்னா மறுபடியும் என்ன செய்யணும்? கூப்பிடணும். அதுதான் உண்மை. அப்போ தேவனிடத்தில் நமக்கு தயவு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் அவரை கூப்பிடுறதை நம்ம என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது.
உங்களைத்தாப்பா தேடி வந்திருக்கிறேன், உங்களைத்தான் நாடி வந்திருக்கிறேன். உங்களால் தான் அது செய்ய முடியும், உங்களால் தான் அதை கொடுக்க முடியும், உங்களால் தான் எல்லாம். நீங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற நிலைமைக்கு நாம் தேவ பாதத்துக்கு ஓடிட்டோம்னு வைங்களேன். மனதுருக்கம் உள்ள தேவன் நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ, சுகத்தை வாஞ்சிக்கிறீங்களா? சுகம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? அற்புதம் நடக்கணுமா? அதிசயம் நடக்கணுமா? எல்லாம் நடக்கும். இயேசுவாலே எல்லாம் கூடும், அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்யணுங்க? முதல்ல செய்ய வேண்டியது தேடுகிறவங்களா இருக்கணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கூட குறைபடாதுன்னு தான் எழுதியிருக்கு. யாரு? தேடுறவங்களுக்கு. கேட்குறவங்களுக்கு இல்லை, தேடுறவங்களுக்கு. முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவது நாம் கை கொள்ள வேண்டியது நோக்கி கூப்பிட வேண்டும். வேதத்தில் பாருங்க, இங்கே எழுதியிருக்கிறது 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. நோக்கி கூப்பிடு. அப்போ கூப்பிடுறவங்களுக்கு தான் விடுதலை. தேடி வந்தோம், மறுபடி கூப்பிடணும். ரெண்டாவது காரியத்தை செய்யாமல் என்கிட்ட வந்து அந்த எலக்ட்ரிஷியனை மாதிரி கதவுகிட்ட நின்றுட்டு போயிட்டா கதவு திறக்கப்படுமா? திறக்க. அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வர்றோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவர் தட்டணும். அப்பா வந்துட்டேன், உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட தான் கேட்க வந்திருக்கேன், உங்கள்கிட்ட தான் வாங்க வந்திருக்கேன், உங்கள்கிட்ட தான் எனக்கு எல்லாம் ஆகணும், உங்களை விட்டால் வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை அப்படின்னு நம்ம வாயை விட்டு என்ன செய்யணுங்க? அறிக்கையிடணும். அப்போ பார்ப்பாரு, என்னைய நம்பி வந்த இந்த மக்களை நான் சும்மா அனுப்ப முடியுமா? சீசர்களுக்கு சும்மா அனுப்புகிற மனசு வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவது. அப்போ அவர்கிட்ட வந்தவங்களுக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்கிறவர். அப்படியானால் இந்த அருமையான வேளையில், அற்புதத்தின் நேரமாகிய இந்த நேரத்தில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ மக்களை, வெளியிலிருந்து கேட்கிறவர்களும் உள்ளே இருந்து கேட்கிறவர்களும் அதை உணர்ந்து பாருங்கள். தேவனை தேடணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். அதுதான் தட்டுதல். தட்டுறவங்களுக்கு தான் என்ன செய்யுமா? திறக்கப்படும். தட்டாத ஆளுக்கு என்ன செய்யாது? திறக்காது. இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தை தட்டுறோமா? அப்பா உங்கள் கதவை திறங்கப்பா, நான் வந்திருக்கிறேன், நான் மெர்சி வந்திருக்கிறேன், கிரேசி வந்திருக்கிறேன், இமானுவேல் வந்திருக்கிறேன், அவன் வந்திருக்கிறேன், இவன் வந்திருக்கேன்னு போய் சொல்லி கூப்பிட்டா தான் அவர் ஆஹோ அப்படின்னு திறப்பார். நீ போய் மௌனமாக நின்று மணிக்கணக்கில் நின்றாலும் ஒன்றும் நடக்காது. அப்போது அற்புதம் வேணுமா? தேடு. அதிசயம் நடக்கணுமா? நோக்கி கூப்பிடு. அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நமக்கு கிடைக்கிற தருணத்தை அணுக்கிற காலம்னு இருக்கு, அந்த காலத்தை பயன்படுத்தணும். அந்த காலத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? லூஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்ன செஞ்சுறாங்க? நழுவ விட்டுறாங்க. ஆனால் பர்த்தேமி குருடங்கிறவன், அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு, அந்த இடத்த விட்டு இயேசு போகிறாரு, இனி இயேசுவை விட்டால் முடியாது, உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தினான், கண் பார்வை அடைந்தான். அப்படியானால் இன்றைக்கு யாருக்கு எது வேண்டுமோ, என்ன அதாவது சரீர சுகமானாலும் ஆத்ம பலமானாலும் ஆசீர்வாதமானாலும், நீங்கள் எதை விரும்பி தேவனிடத்தில் வந்திருந்தாலும் கேட்டாலும் கேட்க விரும்பினாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு கிடைத்த தருணத்தை நீங்கள் நழுவ விடாதீர்கள். ஒரு இடத்துல அப்படி நழுவ விடாமல் தேடி வந்து அவரை கண்டுபிடிச்ச பின்னாடி நோக்கி பார்த்து, நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, நாம் எதற்காக அவரிடத்தில் வந்திருக்கிறோம், ஏன் அவருக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தணும். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்? என் நிலைமை கர்த்தருக்கு தெரியும், நான் சொல்லியா அவருக்கு தெரியணும், அவர் உள்ளத்தையே இருதயத்தையும் நல்லா அறிஞ்சிருக்கிறவர். அப்படித்தான் நம்ம என்ன நிறையா பேர் எடுக்கிறா, வேத வசனம் பேசிட்டு மௌனமாயிரும். எல்லாம் தெரியுதா? அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும்னு உலகத்தில் பழமொழி உண்டு. கேட்குறவனுக்கு தான் கிடைக்கும்னு வேதம் சொல்லுது. நம்ம என்ன செய்யணும்?
தேடுதல் அவசியம். முதல்ல ரெண்டாவது நோக்கி பார்ப்பது அவசியம். மூன்றாவது ரெண்டையும் செஞ்சுட்டு அப்படியே நின்றுட்டு விலகிடக்கூடாது. கேட்க வேண்டியதை கேட்க வேண்டியதை மூன்றாவது தான் கேட்க வேண்டியவைகள் எவைகளோ அவைகளை விசுவாசம். எப்படி கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்குற பேர் விளையாட்டு கேட்டுட்டு போயிடக்கூடாது. இது என் தேவனாலே கூடும் அப்படின்ட்டு விசுவாசித்து அதை தேவனிடத்தில் கேட்கணும். அதைத்தான் மார்க் 11, 23, 24 படிச்சிங்கன்னா, அதாவது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். தேவனிடத்தில் கேட்கறது கிடைக்கும்னு விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? கேட்குறவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா கேட்டால் சம்பூர்ணமாக கொடுக்குறவன்னு யாக்கோபு நிருபத்தில் பார்க்குறோம். அதை சந்தேகப்படாமல் கேட்கணும்னு யாக்கோபு நிருபத்தில் பார்க்குறோம் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோட நம்பிக்கையோட. ஏனென்றால் ஏசாயாவில் சொல்லியிருக்கு, உண்மையே பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்தின்படி காத்துக்கொள்வீர் இருக்கு. அப்படியானால் பூரண சமாதானம், பூரண நன்மை, பூரண அற்புதம், பூரண அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். அப்படின்னா அவரையே நம்பி நம்ம என்ன செய்யணுமா? கேட்கணும். அப்படிப்பட்ட காரியம் இருக்கா? ஹலோ தேவ மக்களே, ஏதோ ஹீலிங் பிரேயர் வரணுன்னு இல்லை. உள்ளே இருந்தாலும் வெளியிலிருந்து கேட்டாலும் நாம் செய்ய வேண்டியவைகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். ஒன்று, தேவனை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? கண்டுபிடிக்கத்தக்கதாக தேட வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேட வேண்டும். இரண்டாவது, நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு தான் அவர் சத்தம் கேட்கிறவர். யாருடைய சத்தத்தை கேட்பார்? கூப்பிடுகிறவர்கள் சத்தத்தை கேட்பார். மௌனமாய் இருக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டார். கூப்பிட வேண்டும். மூன்றாவது, கூப்பிட்டு முடித்த பின்னாடி அவர் சொல்வார், நான் இங்கே தாப்பா இருக்கிறேன்னு சொன்ன உடனே நம்ம சொல்லணும், ஐயா ஏசப்பா எனக்கு இது தேவையாக இருக்குது, என் குடும்பம் இதில் சிக்கி இருக்கு, நான் இதில் சிக்கி இருக்கிறேன், என் நிலவரம் எப்படி இருக்குது, என் சரீரம் ஒடுங்கி இருக்குது, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு, என்னை இதிலிருந்து விடுதலையாக்க உம்மால மாத்திரம்தான் கூடும் என்று முழு நம்பிக்கையோடும் அறிக்கையிட்டால், கேட்டால் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்காததில்லை. அதுக்கு யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணி தான் அற்புதம் நடக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லை, நாம் நம்பினால், நாம் முழு மூச்சாக நம்பிக்கை வைத்து அவரை தேடி அவரை நோக்கி கூப்பிட்டு நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்போமானால் கிடைக்கும். அற்புதமானாலும் ஆசீர்வாதமானாலும் எதுவானாலும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன்றார். ஆனால் ஒரு இடத்துல அது 14 யோவா, இன்னொரு இடத்துல சொல்கிறாரு 16-24 யோவா இல்லை, என் நாமத்தில் நீங்கள் கேட்கல, என்ன செய்யலைங்க, என் நாமத்தில் கேட்டிருந்தா கிடைச்சிருக்குங்கிறாரு. அப்போ கேட்காம இருந்தால் எங்கே கிடைக்கும்? தேடுனா கண்டுபிடிக்கலாம், கூப்பிட்டா பதில் கிடைக்கும், கேட்டா கிடைக்கும். அவர் நாமத்தில் கேட்கணும். நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது கூட இயேசுவின் நாமத்தில் கடைசி உச்சரிக்கிறது இல்லை. ஜெபிக்கிறேன் பிதாவே, ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே, என்னத்துக்கு கேட்குறாங்கன்னே தெரியாது, ஜெபம் முடிஞ்சிடும். வேதம் சொல்லுது, என் நாமத்தினால், என் நாமத்தினால் கேளு, என் நாமத்தினால கேட்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் என் நாமத்தினால நீ கேட்கல, கேட்டா கிடைச்சிருக்கும். அப்படியானால் தர்மியான நேரத்தில் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கிறீங்களா? எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா, நில்லுங்க, ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ண போகிறோம்.
எப்படி தேவனை தேட வேண்டும்? நன்மை வேண்டுமானால், ஆசீர்வாதம் வேண்டுமானால், சுகம் வேண்டுமானால் எப்படி தேட வேண்டும், எப்படி கூப்பிட வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். இது எந்த ஒரு மனுஷனுடைய சத்தமும் அல்ல, மனுஷனுடைய வசனமும் அல்ல, மனுஷன் கொண்டு வந்த காரியம் அல்ல. இது தேவ ஆவியானவர் நமக்கு அற்புதம் வேண்டும் என்றும், அதிசயம் நடக்க வேண்டும் என்றும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், நான் விரும்பினதை சுதந்திரிக்க வேண்டும் என்றும் தேவன் நம்மோடு பேசினார். எல்லாரும் வாயை திறந்து, அப்பா நான் இந்த காரியத்தோடு வந்தேன், உங்களுடைய சமூகத்தை தேடி வந்தேன், உம்மை நோக்கி பார்த்தேன், கேட்கும்படி கட்டளை கொடுத்துருக்கீங்கப்பா, நான் கேட்குறேன். நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனால் நீங்க வாய் விட்டு கேட்டா தான் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது. அவர் நம்மை அறிந்திருந்தாலும் கேட்கிற எவனும் தான் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்காதவனுக்கு கிடைக்காது. அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நமக்கு விளங்கணுமா, ஆசீர்வாதம் வந்து சேரணுமா, சமாதானம் பெருகணுமா, இயேசுவை முழு மூச்சோடு தேட வேண்டும், இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும், இயேசுவிடத்தில் கேட்க மறக்காமல் அவருடைய நாமத்தை உச்சரித்து, அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறேன் பிதாவே என்று நாம் சொல்லும்போது எனக்கு அருமையானவர்களே அற்புதம் நடக்கிறோம். கிருபை மனதிற்கு எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காய் சோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த ஹீலிங் பிரேயரில் யாரெல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வரணுமே என்று வந்தவர்களையும் தெரியும், இல்லை ஆண்டவரிடத்தில் வாங்கியே ஆவேன் என்று வந்தவர்களையும் உங்களுக்கு தெரியும், இல்லை ஆர்வமாய் தேடி வந்தவர்களை நீர் அறிவீர், உண்மையாய்மை நோக்கி பார்க்கிறவர்களையும் அறிவீர், கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களையும் அறிவீர். அதனாலே அற்புதத்தின் தேவனே, அதிசயத்தின் தேவனே, அப்பா இயேசுவே மக்கு சோத்திரப்பா, மக்கு சோத்திர. அப்படியே வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை, தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவன் அவனுக்கு திறக்கப்படும், கேட்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வார்த்தைக்காய் சோத்திரம். நிச்சயமாக இந்த இடத்துல வந்திருக்கிற மக்கள் எதை வாஞ்சித்து உள்ளான இருதயத்திலே முடத்தில் கேட்டுக்கொண்டு நிற்கிறார்களோ அதை நீர் இந்த நேரமே, இந்த கணமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் தேவன் அற்புதம் செய். அதே நேரத்தில் வெளியிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனோ மகளோ குடும்பமோ, ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்த உம்முடைய பாதத்தில் இந்த ஜெப வேளையில் அவர்களும் எங்களோடு தரித்திருப்பார்களானால், கர்த்தாவே அவர்களுடைய உள்ளான இருதயத்தின் வாஞ்சையும் ஆண்டவரே விருப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்கிற தேவனுக்கு சோத்திரம், அதிசயத்தை விளங்க பண்ணுகிற தேவனுக்கு சோத்திரம். நேரத்தில் நீர் கடந்து வந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நன்மை செய்தபடி நாள் உம்மை சோத்தரிக்கிறோம், நீர் அற்புதம் செய்கிறபடி நாள் சோத்திரம். ஆண்டவரே உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற ஜெபங்கள் எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, ஆமேன்.